அதுவும் நம்ம வளர்ந்து வருகிற மகள்கள் மகன்கள் இருந்தால் கட்டாயம் முட்டும். மகளுக்கும் அம்மாவுக்கும் முட்டும், மகனுக்கும் அப்பாவுக்கும் படுமுட்டு முட்டும். ஒரு சின்ன பிரச்சனை எனக்கும் என் மகளுக்கும். என்னம்மா எவ்வளவோ செலவழித்து தானம்மா படிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது சொல்லக்கூடாது, சில சமயம் வந்துடும், பேரண்ட்ஸ்க்கு அது வந்துடும் தானே. என்னம்மா எவ்வளோ செலவழித்து தானம்மா படிக்க வைக்கிறோம். உடனே என் பொண்ணு என்கிட்ட, நீ செலவழிச்சதெல்லாம் கணக்கு போட்டு கொடுமா, நான் திருப்பி கொடுத்துட்றேன். இந்த வார்த்தை எல்லா வீட்லேயும் வரும். அது கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஒரு திகைப்பூண்டை மிதித்தார் போலன்னு அந்த காலத்துலலாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெர்க்கு. அவள் சொன்னதுக்காகலாம் இல்லை, ஏன்னா அது நான் அடுத்த நிமிஷமே சண்டை சரியாயிரும் எங்களுக்குள்ள. ஏன் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அலை மாதிரி வந்து என்னை தூக்கி தெரியுமா. அந்த வார்த்தையை நான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அதே சொல் அப்படி திரும்பி வரும் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நிச்சயங்க, எதையெல்லாம் நம்ம போடுறோமோ அதெல்லாம் அப்படி வரும், திரும்ப எல்லாம் வரும். அதை பற்றி சந்தேகமே வேணாம் நமக்கு. இது அவன் அடிக்கணும், நீங்கள் எதெல்லாம் போடுறீங்களோ அது கட்டாயமாக ஒரு சுற்றி வந்து அதுவே நம்மளை அடிக்கும்.